ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலகன் டிசைனர். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ரேப்பரை மடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டா பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது டபுள் பெல் பிராண்டு. இந்த மாதிரி இந்த இடத்துல ஷேட் நம்பர் இருக்கும். இதை நம்ம காமிச்சோம்னா இந்த கலரில் த்ரெட் எடுத்து கொடுத்துருவாங்க. இதிலேயே சன்ஸ்ட்ரோக்கு, ஜிவி, பெல் அப்படின்ற மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. இது சன்ஸ்ட்ரோக் பிராண்டு. இதில் ஷேட் நம்பர் இல்லை. சில்க் த்ரெட்டை யூஸ்வலாக இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக தான் செயின் ஸ்டிச் போடுவோம். இப்போ நம்ம சிங்கிள் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு பார்த்துருவோம். நான் இப்போ இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதை சிங்கிள் கண்டாக எடுத்திருக்கேன். நான் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஸ்டூலு தான் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இதை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாண்டு ப்ரிஃபர் பண்ணுறது பேக் பெயின் வராமல் இருக்கும். இந்த த்ரெட்டில் ஒரு எண்டில் நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டு உருளாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் அடியில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை போட்டு வச்சு ஒரு எண்டில் நாட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இதிலேயே வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிங்கிள் த்ரெட்டில் ஒரு எண்டில் நாட் போட்டு யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இதை டபுள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நாட் போட்டிருக்கேன். ஏதாச்சும் இடத்துல மைல்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எப்பயுமே நம்ம டபுள் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போடுவோம். இதுக்குமே நான் துலிப் நம்பர் 23 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். 0.45 mm. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கும் நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும். நம்ம சரியில் போட்ட மாதிரியே தான் போடணும். ஆனால் த்ரெட்டில் போடும்போது குட்டி குட்டியாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாகவே இருக்கும். சரியில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோமோ அதையே இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறோம். ஸோ சரியில் போட்ட மாதிரியே போடணும். ஆனால் சரியில் ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்கும். அதனால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். தெரியுதா? இந்த நூல் 2-3 பிரியுது. இந்த ஒத்த நூல்லே இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. நம்ம இப்படியே நம்ம வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நூல் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இதில். அதே மாதிரி டைரக்ஷன் சேஞ்சுக்கும் அதில் என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த சைடு திருப்புறோம்னா நீடில் துளிப் இந்த சைடு இருக்கிற மாதிரி திருப்பி அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம போடணும் டைரக்ஷன் சேஞ்சிங்க்கு. இந்த இடத்துல என் நாட் போட்டுட்டு டபுள் த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை காமிச்சிடுறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி த்ரெட்டு பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல என் நாட் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக த்ரெட் எடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ டபுள் த்ரெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டபுள் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 2 கண்டு வச்சும் பண்ணலாம், 1 கண்டு வச்சும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி 2 கண்டு இருக்குது அப்படின்னா இந்த 2 கண்டோடைய எட்ஜ் இருக்குல்ல அதை 2 த்ரெட்டையும் ஒன்றாக்கி அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கண்டை எப்பயும் போல் உருளாமல் இருக்கிறதுக்காக பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். 2 கண்டு யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துலையும் கட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக. இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட ஒரு கண்டு தான் இருக்குது அப்படின்னா, ஆனால் அதில் நம்ம டபுள் த்ரெட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரெட்டை நம்ம வேணுன்ற அளவுக்கு இழுத்துட்டே வந்துட்டு, ஆனால் இது நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா சிக்காகாமல் இருக்கும். தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 எட்ஜையுமே சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சிங்கிள் கண்டு வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஒர்க்கு அந்த த்ரெட்டு ஃபினிஷ் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல என் நாட் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக த்ரெட் எடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போ நான் இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். இப்போ நம்ம இழுக்கும்போது டபுள் த்ரெட்டையும் இழுக்கணும். இங்கேயும் நீடில் வந்து துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்ணுறேன். 0.45 mm. அதே நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் திக்காக தெரியும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து குட்டி குட்டியாக போட்டால் தான் பார்க்குறதுக்கு ஃபில்லிங்காக தெரியும். இதில் செயின் ஸ்டிச் வந்து பிகினிங்லேயே வந்துடாது. இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரியே வந்து கை ஈஸியாகவே இருக்கும் அப்படின்றவங்களுக்கு ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணணும். இந்த இது காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து ஒர்க் பண்ணால் இது வந்து இன்னும் ஈஸியாகவே வரும். ஜரியில் சொன்ன மாதிரியே தான் வந்து இதுக்கும் வந்து செயின் ஸ்டிச் தான் வந்து பேசிக்கான ஸ்டிச்சு. அதனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மித்த ஸ்டிச் எல்லாமே ஈஸியாகவே வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, சேட்டன் ஸ்டிச்சு, லோடிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதில் வச்சு பார்க்கலாம். இழுக்கும்போது 2 த்ரெட்டையும் சேர்த்தே இழுக்கணும். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான். நீடிலோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சோட டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். த்ரெட் ஒர்க் வந்து எடுத்தோன்னே வந்துடாது. விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் போடுறதுக்கும் அடுத்து போட இருக்கிறதுக்கும் அப்போ தான் வித்தியாசம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு மேலே போடணும்னா இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பிசுறாக தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது எவ்வளோ லைட்டாக இருக்குது, ஆனால் இது எவ்வளோ டார்க்காக இருக்குது தெரியுதா? நம்ம மேக்ஸிமம் ரெகுலராக இதை தான் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல மட்டும் லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி இடத்துல மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து நிறையா த்ரெட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே இப்போ யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றா வச்சோம்னா அது எல்லாமே கலண்டு சிக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து த்ரெட்டு சுற்றிட்டு ஒரு விரலை விட்டு சுற்றிட்டு அதை நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டோம்னா அப்போ வந்து அது வந்து சிக்காகாமல் அப்படியே நின்றுக்கும். நமக்கு இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து வச்சோம்னா கூட அது வந்து பிரியாமல் சிக்காகாமல் இருக்கும். இது வந்து த்ரெட் எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த த்ரெட் எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.